நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தனியா போக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க பாருங்க மேடம், 2 ரிட்டர்ன் ஒரு சிங்கிள் தானே? அநேகமா இந்த பொண்ணு ஒன் வே டிக்கெட்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். என் பார்வை உன் மேல இருந்துகிட்டே இருக்கும். இந்த அம்மா புது பண்ணு, இத கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொடு. எதுக்கு நான் இத போய்? ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்க. உன் புருஷன் கூட நீ தனியா பேச உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் இது. சரி போயிட்டு வா, போய் கொடு. அவர் கூடவே இருந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு வா, சரியா? போ போ. உன் புருஷன் கூட நீ தனியா பேசுறதுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் இது. எதையா தொலைச்சிட்டீங்களா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லண்ணே, அண்ணி ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நீ வந்து காப்பாத்திட்டியே. அண்ணி அப்படியே இருக்க. சார், எக்ஸ்பிரஸ் மெயில் இங்க நிக்கும்ல, இன்னும் போகலல்ல? உங்களை பார்த்தா எந்த வண்டியா இருந்தாலும் நிக்குமே, எக்ஸ்பிரஸ் மட்டும் நிக்காம போகுமா? அப்படியா? அண்ணா எல்லாத்தையும் எங்க இறக்கிடுங்க. சரிங்க மேடம். இங்க பாருங்க, உங்க பேரும் ஃபோன் நம்பரும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. உங்க ப்ரமோஷனுக்கு என் மாமா கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன், சரியா?
நான் இதெல்லாம் பண்ற தெரியுமா? நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லவனா இருக்கீங்க. எழுதி கொடுங்க. சரி மேடம், இந்த இப்பவே இந்தாங்க மேடம். சரி நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு டியூட்டி இருக்குல்ல, போ போ போ. இல்ல மேடம், உங்க லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். அட அதெல்லாம் வேண்டாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். இவர் இருக்கார்ல, அவர் பாத்துக்குவாரு. என்னென்ன நீங்க பாத்துப்பீங்கல்ல. அட நீங்க இன்னும் போகலையே, போங்க. சரி மேடம், சரி மேடம், நீங்க சொன்னதை மறந்துடாதீங்க. வண்டி வந்துருச்சு. இவங்களும் இந்த ட்ரெயின்ல தான் போறாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். இல்லன்னா இவங்களுக்கு எதிராகவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அப்படியே போனாலும் எவ்வளவு தூரம் போவாங்க? 3 ஸ்டேஷனுக்கு அப்புறம் ராஜாத்பூர்ல சங்கர்லிங்க பாபாவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க எல்லாருமே அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி விடுங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல என்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் ஏத்துருங்க. அதுக்கப்புறம் என் அக்கா இங்க இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். என்ன அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? வாங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது. வாங்க வாங்க, என் லக்கேஜ் எடுத்து வச்சுக்கோங்க சீக்கிரம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எடுங்க எடுங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது. சீக்கிரம் போங்க. வட வாங்கனா சீக்கிரம். சங்கர்லிங்கம் பாபாவுக்கு, சங்கர்லிங்கம் பாபாவுக்கு, சங்கர்லிங்கம் பாபாவுக்கு. ஏய் எழுந்துரு எழுந்துரு. எடவட. ஏய் உட்காரு. அங்க போங்க. சினு என்ன சத்தம்ங்க? பாபாவுக்கு, சங்கர்லிங்கம் வாங்க வாங்க. இங்க உட்காரு. சங்கர்லிங்கம் பாபாவுக்கு, சங்கர்லிங்கம் சீக்கிரம் போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஹே உத்ரா, நீ எப்படி வந்த? அத ஏங்க கேக்குறீங்க? அவர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டாக்ஸில உட்கார்ந்ததும் என்ன பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? நீ மட்டும் இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ண போற? உங்க அக்காவோட போயிட்டு வரலாம்னு சொன்னாரு. 2-3 நாள்ல நீயும் வந்துருவ, ஒரு வாரத்துல நானும் வந்துருவேன்லன்னாரு. அவ்வளவுதான். அவர் எந்த டாக்ஸில போனாரோ அதே டாக்ஸிக்காரர் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன ஏர்போர்ட்ல இறக்கி விட்டதும் இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அட சித்தி, பிரீத்தி எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ எப்படி இருக்க? நீங்க வந்துட்டீங்களே, இனிமே எங்களுக்கு ஜாலி. இதுங்க நான் திங்ஸ கொண்டு வரேன். அங்க கொண்டு போய் இது ஃபுல்லா நம்மளுக்கா? அடேங்கப்பா, மாமாவோட போறதுக்கு இதுதான் வசதி. முழு கம்பார்ட்மெண்ட்டும் நம்மளுதுதான். இல்ல அவர் வரல. பாருங்களேன், அவர் வரலனாலும் வசதிக்கு மட்டும் குறையில்ல. மாமாவை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. அட சித்தி, சரியான நேரத்துல ஹீரோயின் மாதிரி என்ட்ரி ஆயிட்டீங்க. என்ன பண்றது? ஹீரோயின் இல்ல, ராணியா இருந்திருக்கணும். இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படி போங்க. உத்ரா, என்னாச்சு? என்ன பண்றது? பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கூட்டமே ஏறிடுச்சு. உள்ள வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி நீ முதல்ல உட்காரு. நம்ம ஆள் இருக்கிற இடத்துல கூட்டமா இருக்க கூடாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கர்லிங்கம் பாபா வாழ்க வாழ்க, சங்கர்லிங்கம் பாபா வாழ்க வாழ்க, சங்கர்லிங்கம் பாபா வாழ்க வாழ்க, சங்கர்லிங்கம் பாபா. ஆதித்யா, நீ எங்க போற? எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேம்மா. எங்க ஓடுறேன்னு அந்த விஷயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? எந்த விஷயம்? ஏய், என்கிட்ட விஷயத்த மறைக்கிறியா? நான் இந்த விஷயத்துல எல்கேஜி. அடடா, இதய துடிப்பே சொல்லுதே. ஒழுங்கா மறைக்காம உண்மையை சொல்லு, என்னாச்சு? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? என்கிட்ட சஸ்பென்ஸா? ஆனா சித்தி, இது வரைக்கும் என் காதல அவகிட்ட சொல்லவே இல்ல. சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காத என்ன? அப்புறம் அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பா. அப்புறம் நீ தேவதாசா ஆக வேண்டியதான். சித்தி, உங்க சிரிப்பு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்படி ஒரு வேளை நடந்தா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அடடடடடா. என்னடா சொல்ற? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? நீ ஏன் சின்ன பசங்க விஷயத்துல தலையிடுற? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? நீ என்ன இங்க நின்னு கதை கேட்டுட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. சங்கர்லிங்கம் பாபாவுக்கு, 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 சங்கர்லிங்கம் பாபாவுக்கு. ஏய் தள்ளி உட்காரு. உன்னதா தள்ளி உட்காரு சொல்றல. ஆனா இங்கேயே
வந்து உட்காருங்க, இங்க எங்க அப்பா வருவாரு. அதுக்கு என்ன தம்பி, இப்ப இது ஏன் சீட் ஆயிருச்சு. ஆனா இது ரிசர்வ் ஆச்சே. ரிசர்வ்ட் வந்தா என்ன பண்ண சொல்ற? அதுக்காக வண்டி விட்டு இறங்க முடியும்? இங்க பாருங்க சார். எழுந்துடுறா. கீழே போ. கீழே போ. என்ன சார் பண்றீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? டிக்கெட் இருக்கா உங்ககிட்ட? டிக்கெட்டா? டிடிஆர் வேலை பாக்குறியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். கெட் அவுட். பாரு என்ன சூடாக்காத. சும்மாவே ஏசி கம்மியா இருக்கு, இன்னும் என்ன சூடாக்காத. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசு. சார் விடுங்க சார். கையை நீட்டி பேசுன, அதுக்கப்புறம் நீட்டின கை இருக்காது, புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, முறைக்கிற அந்த கண்ணையும் தோண்டி எடுத்துருவேன். நீங்க உங்க ரவுடி தனத்தை எங்க கிட்ட காட்டாதீங்க என்ன? அப்பா ப்ளீஸ் விட்டுருங்க. அப்பா ப்ளீஸ். நோமா, வாட் இஸ் திஸ்? இது என்ன இவ அப்பா விட்ட வண்டியா? எங்க வேணா ஏறி எங்க வேணா உட்காருவனா? பாருங்க, எங்க பயணம் கொஞ்ச தூரத்துக்கு தான், 3 ஸ்டேஷன் தான். உன் பயணம் சின்னதாக பாத்துக்க, சின்ன விஷயத்துல பெருசாக்காதயா. எது சின்ன விஷயம்? இதுவா சின்ன விஷயம்? டிக்கெட் இல்லாம வண்டியில ஏறிட்டு எங்க கிட்ட வந்து பிரச்சனை கை விடுறா. கை விடு. பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இறங்க வண்டியில முதல்ல. நீங்க இறங்கு. என் தம்பியை விடுங்க. கீழே இறங்க மாட்டல? இப்ப ஓடுற வண்டியில இருந்து உன்னை கீழே தள்ளி விட போறேன்டா. ஏய், என் சார், பையில விடு. விடுங்க என் சார். பையில நீங்க விடுறா. உட்காருங்க, உட்காந்துக்கோங்க. கை சார், விடுறா. மேல போய் கை உட்காரு. விடு. சார் நீங்க உட்காந்துக்கோங்க. என் தம்பியை விடுங்க இப்போ. அப்படி வா வலிக்கு. ஏய், அல்ல. சார் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்ல ஜெகதீஷ், இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அவனை சமாளி. யார் கிட்ட சின்ன விஷயம் நான் சொல்ற? I tell you this is not fair. This is too much. அப்பா ப்ளீஸ் கீப் இருமா. குவைட். நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். I'm எதுக்குமா? sorry. நீங்க போய் உட்காந்துக்கோங்க. நீ என்கிட்ட சாரி கேட்டாலும் கேட்கட்டாலும் பரவாயில்ல, ஆனா இவனுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம விட போறது இல்ல. போடா. ஏய், சார், என் என் பையனை தம்பியை விடுங்க without சார். ticket you cannot travel. என் பையனை விடு. விடுங்க என் பையனை சொல்றேன்ல. செய்யாதடா. போடா. நில்லுங்க. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், கீழே தள்ளி விடு. நில்லுங்க. என் பையனை. போடா. தயவு செஞ்சு விடுங்க. விடுறா, என் பையனை விடு. அடிக்காதீங்க. போடா. போ. சீனு, என் தம்பியை அடிக்காதீங்க. என் பையனை விடுப்பா. சீனு, ஆறு. ஆ. அடடா, போதும்பா. நீ போட்ட போடல அவன் பாடம் கத்துட்டு இருப்பான். இப்பவே என்ன பேசணுங்கிறது அவனுக்கு தெரியல. இவனா பெரிய ஆளாகி நாட்டுக்கு இடத்தை பண்ணி கிழிக்க போறான். விடு. சரி விடு, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு. ஏய், யார் நீ? இந்த விஷயம் எனக்கு இவனுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது. இதுல தலையிடாத, பின்னாடி போ. போடா. ஏய், போடா, பையனை விட்டுறா. என் பையனை விடு, என் பையனை அடிக்காத. அண்ணன் பேசிட்டு இருக்காருல, நீங்க எங்க போறீங்க? நில்லுங்க. சீனு. அண்ணன் இப்ப வந்துருவாரு. என் தம்பி எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ இருடா. ஏய், என் பையனை விடுறா. போலீஸை கூப்பிடுங்க. போலீஸை கூப்பிடுங்க. போடா. போ. போடா. விடுங்க. தள்ளாதடா. என் அப்பாவை விடுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. விடு. யாராவது வாங்க. சீனு. விடுங்க. சீனு. ஏய், விடுறா. விடுங்க. எங்க இருக்க? போடா. சொன்ன கேட்க மாட்டே, நீ போடா. போ. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம சங்கரலிங்கம் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஒருத்தர் நம்ம ட்ரெயின்ல வந்துகிட்டே இருக்காரு. வாங்க, அவரை போய் வரவேற்கலாம். வாங்கப்பா, வாங்க. வாங்க சாமி, வாங்க. சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். பாபா சங்கரனுக்கு பக்தர்களே, கர்ணாஸ்ல ஏறினவங்கள நான் அன்போட வரவேற்கிறேன். இந்த சந்தோஷமான தருணத்துல நம்ம தெய்வமா வணங்குற சங்கரலிங்கம் பாபாவை வாழ்த்துவோம். மகாராஜா சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். மகாராஜா சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். மகாராஜா சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு சங்கரலிங்கம் பாபாவுக்கு சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபா என்ன மேடம், ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. அவங்க என் தம்பி நான் பாத்துக்கிறேன். பாபாவுக்கு இங்க பாரு,
உன் தம்பிக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? நான் உனக்காக தான் வந்திருக்கேன். முதல்ல இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், புரியுதா? நமது சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். மக்களின் நலம் காக்கும் சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். நமது சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். தர்மத்தின் காவலன் சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம் பக்தர்களே, பாபாஜிக்கு வெறும் கோஷம் மட்டும் தானா இல்ல பஜனை பாட்டு மாதிரி ஏதாவது பாடுவீங்களா? அட பாட என்ன பாத்துட்டு இருக்க? எங்களுக்கு என்ன தெரியும், நீங்களே பாடுங்க. அப்படியா? நான் என்ன எஸ்பிபியா? சரி, என் கூட சேர்ந்து பாடுங்க. நம்ம பாபாவுக்கு ஜெய், சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். நம்ம பாபாவுக்கு ஜெய், சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய், நம்ம பாபாவுக்கு ஜெய். நம்ம பாபாவுக்கு ஜெய், நம்ம பாபாவுக்கு ஜெய். சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய், நம்ம பாபாவுக்கு ஜெய். நம்ம பாபாவுக்கு ஜெய், நம்ம பாபாவுக்கு ஜெய். நம்ம சங்கரலிங்கம் பாபாவுக்கு ஜெய், நம்ம பாபாவுக்கு ஜெய். பாபா ஆட रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ குடிக்கிறியா? இல்ல வேண்டாம். கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் ரிசர்வ்டா இருக்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியும்? பேசுங்க. உத்ரா அக்கா, உத்ரா உத்ரா, நீ ரிஷி கிட்ட சொல்லிட்டு தானே வந்த? ஆமாக்கா, நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னனே. அவர்தான் நீங்க அனுப்பி வச்சாரு. ஏய் சிட்டு, இதோ வரேம்மா. கார்ட்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா என்ன? குடு, நானும் பாக்குறேன். நம்ம மருமக வாழ்க்கையில ராணியா இல்ல ஜோக்கரான? சித்தி, நாம எந்த கேம் விளையாட போறோம்? அட அதேதான், ராஜா ராணி அப்புறம் அடிமையோட கேம். இல்லங்க, சித்தி, நீங்க எல்லாரும் விளையாடுங்க, நான் வெளியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். உட்காரு, அது எல்லாத்தையும் அப்புறம் வாங்கிக்கலாம். இல்ல சித்தி, அது என்னால மூச்சு விட முடியல. நான் போயிட்டு வந்துடுறேன். அட, அட, நாம புது பொண்ணுக்கும் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குமே இல்ல? சரி, நீ போய் காத்தார நின்னுட்டு வா. ஆஹா, சிட்டு சொல்றதும் சரியாதான் இருக்கு. புருஷன் எங்கேயும் அங்கதானே பொண்டாட்டி இருக்கணும். என்ன? போ, போ.
என்ன ரொம்ப நேரமாச்சு? நம்ம தலைவர் ஆளே காணோம். அந்த பையனுக்கு இன்னுமா பாடம் கத்து கொடுக்குறாரு. வா போய் நம்மளே பார்த்துட்டு வந்துடலாம். ஏய் நில்லு நில்லு. நீங்க போற தம்பி பார்க்க போறியா? ஏய் உன்னை இங்க இறக்கி விட்டுறவா? மரியாதை நில்லு. எல்லாம் சொல்றல. ஏய் ஏய், அப்பலாம். நில்லுங்கண்ணே, நீங்க எங்க போறீங்க? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க சாமிஜி. ஏய் ஏய் இங்க பாருங்கப்பா, அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுது. சர்ஜுவா உங்க கூட்டாளிகளும் வந்திருப்பாங்க. போய் நம்ம பெட்டி கூட்டிட்டு வந்துரு. சீக்கிரமா போங்க. ஏய் போங்கப்பா, கேட்ல போய் நின்னு எல்லாரும் இதே பெட்டில ஏற சொல்லுங்க. போங்க.